இப்போ சிலிண்டர் நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ போக போக நார்மல் ஆயிடும். இப்போ நடுவில் ஒரு சிலர் இவ்வளவு நாள் காசு பார்த்தாங்களா, அவனுக்கு சிலிண்டர் ரேட்டே குறைக்கலன்னா கொஞ்சமாவது மனசாட்சி வேணும். லைட்டாவது கொஞ்சம் வச்சுக்கணும். ஒரு ரூல் மாதிரி ஒன்று வச்சுக்கணும். சிஎம்எஃப்ல ஃபோன் 3 ப்ரோ மொத்தம் இல்லை. அதில் 100 ரூபா பிடிப்பேன், அதுவும் 3 மாசத்துக்கு ஒருக்க பிடிப்பேன். இன்ஆக்டிவா இருந்தா அதுக்கு 100 ரூபா வந்து பிடிச்சிட்டு ஓடிடுவாங்களாம். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பஸ் நியூஸ். ஸோ இன்னைக்கும் ஒரு சில நியூஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இப்போ எல்லாரும் உறுதிப்படுத்திட்டு வராங்க. ஒரு நியூஸ் சொல்ல போறேன். என்னது? ஃபோன் பே யூஸ் பண்ண சொல்றியா? எல்லாரும் மனசை கல்லாக்கிக்கோங்க. ஒரு போயிட்டு வருமா? உங்க கையை இறுக்கி பிடிச்சிக்கிறேன், அழுவாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஎம்ஓ ஃபோன் அது வந்து தற்காலிகமா இந்த வருஷம் கிடையாது. ஸ்டாக் இல்லையா? அது பரவாயில்ல, ஸ்டாக் போன அது இல்லை, அடுத்த ஐட்ரேஷன் இந்த வருஷம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்குறேன், சிஎம்எஃப் ஃபோன் 1லேருந்து ஃபோன் 2 வந்து ஃபோன் 2லேருந்து ஃபோன் 3 வரதுக்கு 700 சில்லற நாளோ 800 நாளோ ஆச்சு. அதுக்கெல்லாம் மனம் தளரலையா? ஃப்ளாக்ஷிப் பார்த்து பழகினா கியூரியாசிட்டி இருக்கக்கூடியவங்க மனம் தளர. அதாவது நத்திங் அவங்களோட ஒரு தலை சிறந்த இல்ல, சிஎம்எஃப்ஓட தலை சிறந்த பிராண்டான நத்திங் அப்படிதான் ஒரு சொதப்பலான 2 ஃபோன் அப்படி விட்டு கொஞ்சம் பின்வாங்கினால சரி. நான் இப்போ உனக்காக நான் ஒன்று தரேன். சிஎம்எஃப்ல ஃபோன் 3 ப்ரோ மொத்தம் இல்ல, சரியா? இது நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணதெல்லாம் இந்த வருஷம். இன்னைக்கு இந்த பிரைசிங்க்கு யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து 15லேருந்து 20க்குள்ளார தொடர்ந்து 2 ஜென்ரேஷன் லான்ச் பண்ணிட்டு இப்போ அது 25னே வைங்க. 25 கொண்டு வர முடியுமான்னு கேட்டா சேலஞ்சிங்கா இருக்கும், அவங்களால முடியாது. இன்னைக்கு இப்போ 4A பிரைஸ் 45 கிட்ட போயிட்டு. ஸோ அப்போ இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, உங்களுக்காக நம்ம எஸ்ஆர்கேக்காக ஒரு 35,000 36,000க்கு வந்து 4A லைட் வித் ஆட். 3A லைட்ல இருக்கு, அப்புறம் 4A லைட்ல ஆட் இல்லைன்னா அப்புறம் எப்படி? இங்க விக்கி ப்ரோ மாதிரியான ஆட்கள் கிட்டேருந்து தற்காலிகமா நீங்க எல்லாம் வந்து பதுங்கியே இருங்க, போன் வேணும் அப்படின்னு கேட்டா உடனே அவர் போய் அந்த 4A லைட்டை கொடுத்து பயன்படுத்துறாரு. ஏன்னா ஒருத்தன் கூட போயிருக்காங்க கடைக்கு, அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. எதுக்குடா அவனுக்கு 3A லைட் வாங்கி கொடுத்த? இல்ல பாக்க நல்லா இருக்குல்ல, எது அந்த கிளிஃப் லைட்? டே வேணாண்டா, சும்மாறா. இதுல வேற பின்னாடி இந்த பொட்டு வச்ச மாதிரி புளிக்குன்னு துண்டு எழுந்திட்டு இருக்கான், அந்த ஒரு கர்ம லைட். அதெல்லாம் விடு. இந்த பவர் பேங்க் அர்பன் அவன் நத்திங் ஃபோன் 3 போட்டு ஃபோன் 3A லைட் இமேஜை போட்டு வச்சிருக்கான். நான் சொல்றேன், டே அது ஃபோன் 3 இல்லடா, ஃபோன் 3A லைட்ரா. எப்படி சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, அந்த பவர் பேங்க் டப்ப இங்கே தான் இருக்கும். இந்த ஒரு சைட்ல போட்டுருந்தாங்களோ? ஆமாடா, சைட்ல. அதானே, இவங்க நத்திங் வச்சுலாம் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. இல்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, சாம்சங் ஆப்பிள் இதெல்லாம் காட்டும் போது அடுத்து நத்திங் இருந்தது. அது என்னடான்னு பார்த்தா அதையும் போட்டதுதான் போட்டேன், கரெக்டா போட வேண்டியதானே. நத்திங் ஃபோன் 3 போட்டு 3A லைட்டோட இமேஜ் இருந்தது. நான் சொல்றேன், நல்லா ஒத்துப்படுறா 3A லைட்டரா அப்படிங்கிறேன். சரி விடுங்க. அப்புறம் எப்படி இருந்தாலும் நத்திங்ல. ஐயோ, மொத்தங்கால் நத்திங் தான். இந்த வருஷம் வந்து சிஎம்ஓ ஃபோன் 3 அது வந்து கிடையாது. மேபி நெக்ஸ்ட் இயர் நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த ப்ரைஸிங்லாம் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகுது, மெமரிலாம் சிப் கிடைக்குது அப்படின்னா மேபி அவங்க கிட்டேருந்து அடுத்த கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். எல்லா பிராண்டுமே இப்போ ஒரு சில பிராண்டுகிட்ட நம்ம என்ன சொல்கிறோம், அதுக்கு நீ பேசாமல் ஃபோனே விடாமடுறா. யார் டெக்னோவை பார்த்தினா ஈஸியாக சொல்லிடலாம். 30,000 ஒரு தண்டத்தை விடுறதுக்கு ஃபோனே விடாமல். அதை தான் சிஎம்எஃப் பண்ணுறோம். எனக்கு அது நல்ல 3 தோணுது. அட்லீஸ்ட் அவங்ககிட்டேருந்து வர ஆடியோ ப்ராடக்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராடக்ட்ஸ் வரலாம். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பார்ப்போம். ஓகே, அடுத்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ஒரு நண்பர் சன்னின்ற ஹேண்டில் ஆப்டிமைசேஷன் மேட்டர்ஸுங்க. ஆப்பிளில் பாருங்க, விட்ஜெட் எவ்வளோ அழகாக, அந்த கார்னர் ரேடியஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆண்ட்ராய்டில் கேவலமாக இருக்குன்னு போட்டுருந்தாரு. அது 100% உண்மைதான். ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, காலையிலேருந்து நானும் நீ இப்போ வேலையில தான் இருக்கும். இடையில ஜிடிஎஸ் ஆண்ட்ராய்ட்ஸ் பற்றி கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. தொடர்ந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு. இடையில ஒரு கால் வருது, கால் ரிலேட்டடாக பேசுகிறோம், அப்புறம் வெப்ல ஏதோ செக் பண்ணுறோம், இப்படி தான் போயிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறது ஐஃபோன்லேருந்து தான். அந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், ஷாமி இன்டர் கனெக்டிவிட்டி வழியாக ஷாமிக்கு அனுப்புகிறேன். ஸோ எல்லா ஃபோனையும் மாற்றி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நிறுத்தி நிதானமா, என்னது இந்த இடத்துல என்ன கார்னர் ரேடியஸ் இப்படி இருக்கு, என்ன யூஐ இது ஒர்க் ஆகலைன்னா எட்ரா அருவாள் அப்படி இருக்கும். ஆனால் ஒர்க் ஆகுது நம்ம போயிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம அவ்வளோ பிஸியாக இருக்கும் போது அப்படி இருக்கு. இதுவே நான் ட்ராவல் பண்ண போறேன்னு வச்சுக்கேன், இங்கேருந்து டெல்லிக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன், நான் உட்காடுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நம்ம முன்கூட்டி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உட்காந்து நான் நோண்டும் போது தான் எனக்கு என்ன தோணுன்னா, ஏன் இந்த செட்டிங்ஸ் ஐகானில் இந்த மாதிரி ஓரமாக இருக்குது அப்போ தான் தோணும். அப்போ கூட ரேர் தான். ஏன்னா அப்பயும் நம்ம சாங்ஸ் கேட்டுட்டு இருப்போம், மல்டிபிளில் இருப்போம். உட்காந்து அட்லீஸ்ட் நான் வேணா இதை சொல்லுவேங்க, நான் பண்ணுவேன். இந்த ஃபோனோட ஏஸ்தட்டிக்ஸ் வந்து அப்படி எப்படி பார்ப்பேன். பரவாயில்ல, அங்கே தான் டிஸ்ட். அதை தான் பார்ப்பேன். ஏஸ்தட்டிக்ஸ் நானும் பார்ப்பேன். ஆனால் கேஸ் போட்டதுக்கப்புறம் அந்த அளவுமே பார்க்க முடியல. அதனால வந்து அதனாலதான் நானே கேஸ் இல்லாத ஒரு ஃபோன் எடுத்து இப்படி பார்க்குறேன். என் ஃபோன் கேஸ் போட்டுருக்கு, நான் அதனால அதை பார்க்க மாட்டேன். இல்லை இதெல்லாம் சேலஞ்சிங்கான விஷயம் தாங்க. அதனால ஐ அக்செப்ட். அதனால ஆப்பிள் இந்த டிசைன் இல்ல அது இருக்கட்டும்டா. நான் என்ன சொல்றேன், நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ராய்ட்லயும் நல்லா பண்ணணும் தான். நான் மட்டும் அப்ப ஆண்ட்ராய்ட்ல எப்படி நல்லா இருக்கட்டும், அது தொடுங்க, அது போயிட்டு போகுது அப்படிலாம் இல்ல, அதுலயும் பண்ணணும் தான். ஆனா இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, ஒர்க் ஆகுதா, எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதா, எல்லா ஃபீச்சரும் கரெக்டா ஒர்க் ஆகுதா.
இப்போ ஸ்டாக்கிங் ஆஃப் விட்ஜெட்ஸ் நீங்கள் கேட்குறீங்களா, நானும் வந்து ஓகே சூப்பர் ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்றேன். ஏன்னா விட்ஜெட் ஸ்டாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயங்க. நான் மல்டிபிள் பேஜ் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. 5 விட்ஜெட்டை வந்து நான் ஒரே இடத்துல வச்சுப்பேன். இப்போ ஆப்பிளில் வந்து உங்களுக்கு iOS 16 டைம்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ விட்ஜெட் வந்ததுலேருந்து ஆப்பிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, விட்ஜெட் ஸ்டாக்கிங் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தா, காலையில் எழுந்ததுமே நீங்கள் கண்டிப்பாக வெதர் பார்ப்பீங்கன்னா வெதர் மேலே இருக்கும். சரியா, அடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா நீங்க எப்பயுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னா அழகா ஜெப்போட விட்ஜெட் வந்துடும் அந்த இடத்துல, அதே இடத்துல. அப்ப அந்த இடத்துல ஒரு 5-6 விட்ஜெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த மூடு என்னென்ன டைம்ல நீங்க என்னென்ன பார்க்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து நிற்கும். அப்ப இது வேணும் இந்த மாதிரி நம்ம எதாவது கேட்கலாம். அதோட கார்னர் ரேடியஸ் இந்த ஓரத்துல இந்த பிளர் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ப்ராக்டிக்கலா நம்ம யோசிப்போம் ப்ரோ, இருக்கிற பிரச்சனையில இது வேறையா அப்படி இருக்கு. ஆமா, ஸோ அது அடுத்து யோசிக்கிறதுக்கு வேற பிரச்சனையே இல்லையா. நீ தான் ஆசைப்பட்டு கேட்டியே. நானும் நேற்று நியூஸ்ல தான் சொல்லியிருப்பேன். HMDயா கேட்கறதுக்கு அங்கே எதுவும் இல்லடா. இதுக்கப்புறம் நான் சொல்ல வந்தது என்னன்னா, நேற்று கூட யூபிஐல யார் இருக்கலே டாப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் லிஸ்ட் எடுத்து சொல்லியிருப்பேன். முதல் நாள் ஃபோன்பே எங்க இருக்கா மாதிரி 40+% சம்பந்தமே இல்லை. நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எய்தர் பேடிஎம் இல்லாட்டி கூகுள் பே தான் மேல இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பேடிஎம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. பேடிஎம் பானிபூரி கடையில பேடிஎம் நான் பார்த்துருக்கேன். 10 ரூபா கேஷ்பேக்கோட ஃப்ரீயா பானிபூரி தின்ன காலங்கள்லாம் உண்டு. இப்போ பேடிஎம் எப்படி இருக்குன்னா இன்னும் இருக்கு, அந்த பொட்டியில இருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அந்த பொட்டி வந்து காமன் கியூஆரா மாறினால யூபிஐ யாருனால பே பண்ணலாம், எந்த ஆப்ல இருந்து பேடிஎம்க்கு காசு அனுப்பிச்சிட்டு ஓடிடுறாங்க. அப்படிதான். ஸோ இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஃபோன்பே, இந்த கூகுள் பேயும் ஃபோன்பே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட்லாம் ரீசார்ஜ் உங்களுக்கு ஃப்ரீயா தருவான். ரீசார்ஜே ஃப்ரீயா தரல. 100 ரூபா பிளான் நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்கன்னா 100 ரூபா தான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் பிளான் நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்கன்னா 2 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ். சோ இந்த மாதிரி 1 ரூபாய் 2 ரூபாய் அங்க ஆட் பண்றானுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அஃபிஷியல் வெப்சைட்லயே போய் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி காண்டாகுது. சரியா, இப்படிதான் இருக்கு. எனக்கு புரியுது அவங்களோட சர்வீஸ்க்கு அவங்க வந்து இதெல்லாம் பண்றாங்க, கஷ்டம் தான் புரியுது. ஆல்ரெடி இவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க, இவ்வளவு டிரான்சாக்ஷன் நீ காட்டுற, அதனால உனக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வாலெட்ன்ற ஒரு விஷயத்த வந்து அதுல 100 ரூபா பிடிப்பேன், அது 3 மாசத்துக்கு ஒருக்க பிடிப்பேன். இன்ஆக்டிவா இருந்தா அதுக்கு 100 ரூபா வந்து பிடிச்சிட்டு ஓடிடுவாங்களாம். இல்ல எவ்வளவு பேர் அதுக்கு ஆக்டிவாவே இருப்பாங்க. சரி, நிறைய பேருக்கு வாலெட்னா என்னன்னே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, தெரியாம ஒருத்தர் ஆன் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ அதான் 1-2 பசங்க ட்விட்டர்ல கேட்டிருந்தாங்க, ப்ரோ இப்போ வாலெட்டே யூஸ் பண்ணாத ஒருத்தர் இப்போ வாலெட் வந்து என்ன ஆகுதுன்னா, வாலெட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் KYC பண்ண சொன்னா க்ளோஸ் பண்றதுக்கு இவங்க கொடுக்கணும்ல. சரி, எனக்கு இது வேணாம், வேலெட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கிறேன், அந்த ஏதாவது கொடுத்து தொலைணும். நீ உள்ள வந்துட்டானா வெளியும் போக முடியாது. எங்கடா அந்த ப்ராசஸ், எங்கடா அதையாவது சொல்லுங்கடா, நான் அதையாவது பண்றேன்டா. இதுக்கு வந்து ப்ளோட்டர்ஸ் எவ்வளவு பரவாயில்லன்னு தோணுது, அன்இன்ஸ்டாலாவது பண்ணிக்க முடியுது. கடுப்பு தானே இது, அன்இன்ஸ்டால் பண்ணாலும் உயிரோட்டில் இருக்கும். அது என்ன 3 மாசத்துக்கு 100 ரூபா. ஏன்டா ஏடிஎம் கார்டுக்கே அவன் 200 ரூபா பிடிப்பான். ஒரு சில ப்ரீமியம் கார்டுனா எவ்வளோ வேணா பிடிக்கலாம், எனக்கு தெரியல. 200 ரூபா எனக்கெல்லாம் பிடிக்கிறான். அதுவும் வருஷத்துக்கு ஒரு அடி. அதுவும் எதுக்கு பிடிப்பான் தெரியுமா? அது இதுக்கு மட்டும் இல்லை, SMS எல்லாம் சேர்ந்துலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து வரும். இல்லை அதான் இது வந்து கொஞ்சம் கோளாறா இருக்கு. நீ வந்து ஒரு பெனிஃபிட் அனுபவிக்கிறேன்னா அடுத்து என்ன பண்றதுன்னு கூட யோசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து வாலெட்ல 100 ரூபா போடுவேன், 100 ரூபா போட்டா பரவாயில்ல. இன்ஆக்டிவா இருக்கிற வாலெட்ல 100 ரூபா என்னது? சரி, இன்ஆக்டிவா இருக்கிற வாலெட்டுக்கு 100 ரூபாய் எந்த வழியா எடுப்பான்? யூபிஐல இருந்து அப்படியே எடுத்து உருவிட்டு ஓடிடுவானா நினைக்கிறேன். அப்ப நம்ம எதுவுமே போட வேணாம். இது என்ன ஆட்டோ பேயா, ஆட்டோமேட்டிக்கா பே ஆகிட்டு இருக்கு. ஆக்சஸ் உனக்கு எவன்டா கொடுத்தது? ஏதோ ஒன்று மைனஸ்ல போட்டே போவோம் போல. சரி வச்சுக்க பார்ப்போம். அதானே நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவன் பாட்டு காசு எடுக்கிறான்னா, நம்ம என்ன ஆட்டோ பேக்கு எதுவும் கொடுக்கல. அவன் எப்படி கேஷ் எடுக்கிறான்னு கண்டிப்பா கேள்வி கேட்டு தான் ஆகணும். பார்ப்போம். அதுக்கு இந்நேரம் இதுல நிறைய கிரவுண்ட் ரிசர்ச் பண்ண நம்ம நண்பர்கள் யாராவது கமெண்ட் போட்டிருப்பாங்க, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பாத்தியா Xfold 6 12/6 12/512 16/512 16 1TB விவோல. ஓகே, அது கண்டிப்பா நல்லா தான் இருக்க போகுது. பிரைஸ் நல்லா இருக்குமா? கண்டிப்பா அதான் கேள்வி. என்ன உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து X300 அப்பயே 1,50,000 ரூபாடா ஃபோல்டு இவங்களது. சரியா, அது எப்பனா மார்க்கெட்ல நார்மலா இருக்கும்போது சாம்சங்கோட ஃபோல்டு 1,70,000 இருக்கும். யாருமே வாங்காத கூகுள் ஃபோல்டு 1,73,000 இருக்கும். ஸோ இப்படிதான் இருந்து. பட் இப்போ வந்து மார்க்கெட் ஆல்ரெடி கவுந்து கிடக்கு. இதுல வேற X500 அல்ட்ராவும் X10 அல்ட்ராவும் வரும் அப்படின்னு சொல்லி பேச்சு இருக்கு. அப்படி வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, X500 அல்ட்ரா ஒரு 1,70,000, X10 அல்ட்ரா ஒரு 2 லட்ச ரூபாயும். என்னது வெறும் ஃபோன் மட்டுமே இப்படிதான் வந்து பிரைஸ்ல வந்து நிற்கும். அப்போ இந்த ஃபோல்டு எங்க போகும் எனக்கு அதுதான் புரியல. ஒரு 2,99,000. அப்போ ஆப்பிளோட அல்ட்ரா அதெல்லாம் 5 லட்ச ரூபாங்க. சரி, வந்து என்னை ஜிம்பாபே பக்கமா கூட்டு போய்கிட்டு இருக்கான். ஜிம்பாபே எக்கானமி ஒரு தடவை அடி வாங்கி உடஞ்சிடும். இப்போதான் ஏதோ வந்து அதாவது வாரத்துக்கு சம்மந்தம் இல்லை, வாரம் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்காங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் ஃபோன்ஸ் ரீதியாக அதில் எதுவும் வராது. இப்போ சிப்புக்கெல்லாம் அது எதுவும் சம்மந்தம் இல்லைங்க. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ரேம் சிப்புக்கெல்லாம் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இல்லை ரேம் ஏற்றி விட்டது ஏஐ நாதாரி. ஏஐ வந்து பர்பஸ்ஃபுல்லாக நல்லா தான் இருக்கு, அதை நல்லா யூஸ் பண்ணுறாங்களாங்கிற கேள்வி வருது. இல்லை எவ்வளோ பேர் ஏஐ வந்து கரெக்டாக அது எப்படி டிசைன் செய்யப்பட்டதோ அப்படி யூஸ் பண்ணுறாங்க. வெறும் ஸ்டூடியோ ஜிப்லி மட்டும் பண்ணால் போதுமா?
அப்படிதான் வந்து நாலு கணக்கு அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப பாத்தியா iOS 27க்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன்டா. சரி நீ இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் இந்த ஆப் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நீ சிரிக்கு வந்து ஒரு சில ஃப்ரீடம் கொடுத்தனா அது எந்த அளவுக்கு ஆகுதுன்னா மெயில்ல வர ஓடிபியை கூட இங்க காமிச்சிடும், ஃபெச் பண்ணி காமிச்சிடும். அப்புறம் கூகுள்லயும் பார்த்தோன்னா இப்போ ஓரளவுக்கு ஏஐ மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் முன்னேறி வந்துகிட்டு தான் இருக்கு. இதுலயும் வந்து மேஜிக் கியூலாம் இன்னும் பெட்டராகவே ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா கன்வீனியன்ஸ். நான் வந்து இங்க இருந்து இந்த ஆப்ல இருந்து அடுத்த ஆப் போய் உங்களுக்கு வந்து ஷார்ட் டைம் பண்றது ஷார்ட் பண்ணுதுங்க அவ்வளவுதாங்க இருக்கிற நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் இன்னி வரைக்கும் யோசிச்சு பாரு. டிராவல் ஓகே, டிராவலுக்கு என்ன தேவைப்படுது? ஏதோ ஒரு மோட் ஆஃப் டிராவல் தேவை. சரி ட்ரெயின்லையும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது ஒரு சார்ஜில் இருந்தது, 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது ஒரு சார்ஜ், 130 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னா அதுக்கு மாதிரி டிக்கெட் காஸ்ட் ஏறுது இல்லை. இல்லை இன்னும் நான் எக்ஸ்பென்ஸாக போகணும் அப்படின்னா இது ஃப்ளைட்டு அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சிவ் டைம் குறையுது அவ்வளோதான். அதே தான் இங்கேயும் குறையுது அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளால பார்க்க முடியுது. சரி மொத்தம் சிஎம்எஃப் ஃபோனுக்கு பால் ஊற்றியாச்சு. சரி அப்புறம் ஐஃபோனில் வந்து 18 பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். இந்த வருஷமே வந்ததுனால சந்தோஷம் தான். பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 18ம் Air 2ம் அடுத்த வருஷம் தான் வரும், 2027 மிட்ல தான் வரும்ன்றாங்க. ஆனால் 18ல வந்து 12 GB ரேம் இருக்கும். ஏன்னா இப்போ ஆப்பிள் வந்து ஆன் டிவைஸே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரேம் தேவைப்படுதுங்கிறதுனால 12 GB இருக்குங்கிறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன கேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரோ மாடலில் 16 GB இருக்கும் போல. அப்போ இல்லாட்டி எப்படி அதை வந்து வேரியப்படுத்தி காட்டுறது, வித்தியாசப்படுத்தவே முடியாது, அதனால வேலைக்கு ஆகுது. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, 12 GB ரேம் வந்து அப்போ 18 கொண்டு வரனால 18ஓட பேனல் என்ன பண்ணிட்டாங்கன்னா M14 பேனல் ஐஃபோன் 17ல இருந்தது, M12+ போதும் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ்ல கூட்டு போறாங்களா நீங்கிட்டு. சாலி ஆண்ட்ராய்டு மாதிரி அவனும் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கானே, எங்க போய் முடிய போதோ. சரி M12+ கொண்டு போறாங்க, நல்லபடியா இருந்தா சரிங்க, அவ்வளவுதான். சரி அது தவிரங்க வேற என்னெல்லாம் வந்து இப்போதைக்கு டாக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா GTA 6 ப்ரீ ஆர்டர் 25ஆம் தேதி ஜூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு வருங்க இல்ல அந்த டேட் வரும்போது நாங்க அடுத்த மாசம்னு மாத்திடுவோம். சரி E100 பெட்ரோல் இனிமே எல்லாரும் வாங்கி ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அதான் வார் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு பெட்ரோல் வந்து சகஜ நிலைமைக்கு வரலாம்னு எனக்கு மனசுல ஒரு குட்டி ஆசை இருக்கு. ஆனா வருமானு தெரியும். சரி அது வருதோ வரலையோ நடக்க பழகிக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்து சரி ஆண்ட்ராய்ட் 17 ஸ்டேபிள் ரோல் அவுட் ஆயிடுச்சு. Pixel 6 யூசர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தயவு செய்து. நம்ம ஊர்ல வந்து 6A யூசர்ஸ் தான் அஃபிஷியல். 66 Pro வந்து நீங்க செகண்ட்ஸ் மார்க்கெட்ல வாங்கியிருப்பீங்க. ஸோ 6A யூசர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொன்று என்னன்னா தேவைன்னா பிக்சல் வந்து ரோல் பேக் பண்ண முடியும். நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டு நீங்க ரோல் பேக் பண்ணிக்கலாம். க்ரோம் ப்ரௌசர் இருந்தா கூட ஆண்ட்ராய்ட் ஃபிளாஷ் டூல் வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் டேட்டா நம்ம பேக்கப் எடுத்துட்டு தான் பண்ணுவோம். பேக்கப் எடுத்து வைப் ஆயிடும். சரியா, அது நீங்க பேக்கப் எடுத்து தான் பண்ணிக்கணும். ரோல் பேக் எதுக்கு சொல்றேன்னா சிலருக்கு வந்து தோணும் எனக்கு ஆண்ட்ராய்ட் 15 6A நல்லா இருந்த மாதிரி இருக்கு, எனக்கு 17லாம் தேவையில்லை அப்படின்னு தோணலாம். அப்படி தோணுச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்லை எனக்கு LHDC வேணும், லேட்டஸ்ட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 17 தான் ஓகேயா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டேபிளில் பிளர் எலிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப வந்திருக்காது. ஏன்னா உனக்கு பிளர் எல்லாம் உண்டு இங்கே. ஓகே. ஸோ ஒரு மாதிரி நிறைய பிளர் எலிமெண்ட்ஸ்லாம் உண்டு. முன்ன அந்த டெக்ஸ்டே தெரியாதுல்ல. ஸோ நிறைய அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ தான் எட்டி பார்க்குது. இது வந்து அசிஸ்டண்ட்டு. சரி போ 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 இந்த GTAலேருந்து வெளில கூட்டு வரணுங்க முதல்ல. சரி ஸோ அதான் ஏங்க இவ்வளவு ஏன் நானும் SRK சும்மா பேசிட்டு இருந்தோம் ஸ்டோரி லைனை. எங்கே பார்த்தாலும் GTA 6 அது வரட்டும், சான் ஆண்ட்ரியாஸ் 2 தாங்க. அதோட கண்டினியூஷன் கொடுங்கடான்ற மாதிரி இருக்கு. இவன் தான் நான் கேமே விளையாடலைங்க, விளையாண்டுருக்கேன் சும்மா போய் எல்லாரும் ஊர் சுற்றுறது. அப்புறம் தான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், ஸ்டோரி சொல்ல மிரட்டலாம் இருக்கான், படம் இருக்கான். இந்நேரம் நம்ம ஆளுங்க நிறைய பேர் ஆல்ரெடி விளையாண்டுருப்பாங்களா. ஓ இப்போதான் நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா ப்ரோ, இந்த இடத்துல இந்த மிஷனில் இப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்களா அப்படின்னு வருவாங்க பெரியப்பா. அதில் நிறைய என்னென்னமோ இவங்க அந்த படத்துலலாம் சொல்லுவாங்க தெரியுமா, டீகோட் பண்ணுறேன்னு, கேமில் டீகோட் பண்ணுறேன்ட்டு என்னென்னமோ டீகோட் பண்ணி வீடியோ போட்டு அதெல்லாம் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் ஆகும்ல, நான் அந்த கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் ஆகுது. பார்த்தா 2 மில்லியன் 3 மில்லியன் என்னடான்னு பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது பின்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கு செவத்துல, அந்த போட்டோவுக்கு வந்து லிங்க் இருக்கு பாத்தீங்களா. இந்த டேய் ஆக்சுவலா இந்த கேம் வந்து ரொம்பவே பாப்புலரான கேமு. ஆமா, நான் 4GB ரேம் லேப்டாப்ல விளையாண்டுருக்கேன், 2GBலையும் விளையாண்டுருக்கேன். அப்போல்லாம் ஷட்டர்லாம் ஆகாதுங்க, அந்த 2GB ரேமுக்குமே நல்லா ரன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். கான்செப்டே தெரியாது, கார் எடுத்து ஓட்டலாம், யாரை வேணா அடிக்கலாம், யாரை வேணா கொள்ளலாம், யாரை வேணா சுடலாம், போலீஸ் நம்மளை தோட்டதும் போலீஸை அடிக்கலாம், அப்படி தான் நான் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு, ஓ இந்த ஸ்டோரி இருக்கா, இப்போ வர கேமில் எங்கெங்க ஸ்டோரி இருக்குது, அச்சீவ் பண்ணணும், கரியர் இருக்கும், அதில் அச்சீவ் பண்ணணும், அவ்வளோதான். அந்த மெடல்ஸ் வாங்கி நம்ம அப்படியே வச்சுக்கலாமே தவிர ஸ்டோரியே இருக்காது. இதில் பார்த்தா ஸ்டோரி இருக்குது, மிஷின் முடிக்க முடியும். ஸ்டோரி மோட் கேம்ஸ் ஏதாவது இருக்குங்க. எப்படி சொல்ல வரான் தெரியுமா, ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம்ல அழகா இப்போ GTA 5 எல்லாம் ரொம்ப சூப்பர், நிறைய பேருக்கு வந்து படம்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அதுல. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா ஆன்லைன் ஃபோர்ஸ் பண்ணி இரிட்டேட் ஆகுது.
சரி ஆஃப்லைன்ல வெறும் ஒரு ஸ்டோரி அப்படின்னு கொண்டு போகும்போது இதுக்கு ரெக்குவயர்மெண்ட்னு ஒன்று வருது பாத்தீங்களா, அது இங்க வந்து ரொம்ப மினிமல் ஆயிடுதுல்ல. என்னால என்ன பண்ண முடியுதுன்னா கப்பி பய பிக்சல்ல இருக்கா இதுக்கு மேல என்ன வேணும். அதுவும் வந்து ரொம்ப சூடாகாம இவனை கூட விட்டுருங்க. நோவா AI Plus அதுலதான் ஃபர்ஸ்ட் நான் போட்டேன். இதுல முடியுது. நோவா ஃபிளிப் AI Plusல போட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் விளையாட இதுல இருக்க கிராஃபிக் கூட எனக்கு குறையா தெரியல. என்ன கருமத்துக்கு தான் இப்போ உட்காந்து இது எக்ஸ்ரே தெரியணும், இது தெரியணும், அது தெரியணும், என்னடா தெரியுது ஒண்ணும் தெரியலடா. அதான் அந்த ரே ட்ரேசிங்க்கு தான் எஸ்ஆர்கே சொல்றான், என்னென்னமோ பேசுறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து யாருமே கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. பாப்போம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு. இதுவும் அப்படிதான் தோணுச்சு. அதனால நம்மளால எப்படியும் நண்பர்களே வாங்க பெட்டிஷன் போடுங்க, சான் அண்ட்ரஸ் 2 வேணும் 2 வேணும்னு பெட்டிஷன் போட்டு நம்ம ராக் ஸ்டாருக்கு அனுப்புவோம், பண்ணி கொடுக்க. ஷாக் ஆயிடுவான் அவன். என்னது சம்பந்தமே இல்லாம என்னத்தையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மினிமல் கிராஃபிக்கே போதும், இருக்கிற கிராஃபிக்கை அப்படியே ரீட்டைன் பண்ணி கொண்டு வந்தாலே போதுங்க. இவனுங்க சம்மந்தம் இல்லாம இதுல வந்து லைட் எரியும், அந்த லைட் எரியும் போது அந்த கண்ணாடியில இருந்து ரெஃப்ளெக்ஷன் அந்த மண்ணாங்கட்டிலாம் நான் கேட்டேனாடா ரியலிஸ்டிக்கா இருக்கு. அந்த விட்ஜெட் ட்வீட் மாதிரி தான் இருக்கு. இல்ல மொரோவர் 2Dல கேம் இருக்கு, அதுவே ஓகே தான். இப்போ இது 3D தான், பட் ஓகே. இது இன்னும் நான் டெவலப் பண்றேன்னு சொல்லிட்டு கிராஃபிக்ஸ்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஸ்டோரி லைன் ஒரு மண்ணும் இருக்க மாட்டேது. உள்ள போனியா நீ அவனை சுட்டியா வந்தியா அவ்வளவுதான். படத்துலயும் அப்படிதானே இருக்கு. படம்லாம் அப்படிதான், ஸ்டோரி வெயிட்டேஜ் எல்லாம் கம்மியாயிட்டே வருது. மாஸ் தான், மாஸ் ஃபுல்லா இடத்துலயும் அப்படியே கலரிங் இதான் இருக்கு. ஸ்டோரியே இல்லை. ஸ்டோரி கேட்டா சிம்பிளா ஒரு பிளாட் முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம கம்யூனிட்டி மெம்பர் கொடுத்தாரு பேண்ட் 10. ஆமாங்க, மாசு. ஸோ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு பேண்ட் யூஸ் பண்றேன். பேண்ட் 10 மீ பேண்ட் 10 இந்தியாவில் இன்னுமா பேண்ட் சேல் ஆகுது? பேண்ட் எல்லாம் இந்தியால ஏது, அதான் அவர் யூஏல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. அதனாலதான் சொல்றேன் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பேண்ட் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே, செமையா இருக்கு, ரொம்ப கியூட்டா குட்டியா காம்பாக்டா. நீங்க பேண்ட் 4 எதுக்கிட்டயும் முடிச்சிட்டானுங்க. பேண்ட் அதுக்கப்புறம் வரல, அதுக்கப்புறம் வாட்சே அப்படியே சன் பொசிஷன்லாம் அழகா இருக்கு பாரு மேல. ஓகே, இப்போ வந்து உச்சி வெயில்ல இதெல்லாம் கூட நல்லா இருக்கு. அப்புறம் இங்க என்னது, பேண்ட் இம்ப்ரூவ் பண்ணிருக்கானுங்க பயங்கரமா. பேண்ட்லாம் பயங்கரமா இருக்கு, நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ். ஏங்க நான் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில். ஓகே, அப்போ வந்தப்போ அது மாசான பிராண்டு. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து வேற என்ன திரும்ப நல்லா இருக்கு. ஈவன் ரெஃப்ரெஷ் ரேட் கூட நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இங்கே பாரு, ஹைப்பர்வைஸ் தான் இதுவும். அதான் நம்ம அந்த வாட்ச் மூவ் பார்த்தோம்ல, எனக்கு அதே இது வந்து நேரவாக கொடுத்த மாதிரி இருக்கு, சோனி மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கு. இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது, இப்படி நான் மாட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஈவன் அந்த OS ஸ்மூத்தும் நல்லா இருக்கு. 60 என்ன ஆமா இருக்கும்டா, 60 நல்லா இருக்கு. இல்ல என்ன விட மேபி இப்போ நம்ம நிலைமை என்னன்னா, சில சமயங்களில் டிவைஸ் மாத்துற மாதிரியான நிலைமைக்குள்ள போறோம். நல்லா அடிக்கடி மாற்ற வேண்டியது இருக்கு, தலைவலியா தான் இருக்கு. ஆனால் அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மாற்றவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சிலருக்குலாம் வந்து ஃபோன் வாங்கினா 4 வருஷம் அதான் ஓடும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இது ஜிஎன்எஸ்எஸ் பொசிஷன் பண்ணும், ஃபோன்ல இருந்து ஜிபிஎஸ் எடுத்துக்கும். ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸும் பண்ணலாம். நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல, இப்போதான் அன்பாக்ஸ் மட்டும் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஓகே. வெறும் பேசிக்காக ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது. எங்கள் காமேஷ் ப்ரோ கேட்குறாரு, கால்லாம் ஐயோ முதல்ல அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கு. அதெல்லாம் இதில் கிடையாது. பேண்ட்ல கிடையாது, எப்பவுமே பேண்ட்ல வைப்ரேஷன் மட்டும் தான். 233 mAh இருக்கு. ஆனால் இருக்கல ஹைலைட் தெரியும்ல, மேக்ஸிமம் பிரைட்னஸ் 1500 nits வரைக்கும் போகும். ஆம்பியன்ட் லைட் சென்சரும் இருக்கு. அப்படியா? ஆட்டோ பிரைட்னஸ்க்கு ஒர்க் ஆகுது. 1500 nits வாட்ச் மூவ்ல கிடையாதுன்னு நினைக்கிறேன். வாட்ச் மூவ்ல எல்லாம் இருக்கு, ஆட்டோ பிரைட்னஸ் இருக்கு. ஒரு சில வாட்ச்ல தான் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுலன்னா அமேஸ்ஃபிட்ல சில சமயங்கள்ல வாட்ச்ல கொடுத்துருக்க மாட்டான். நான் போய் மேனுவலா உட்காந்து ஏத்திட்டு இருப்பேன் அவுட்டோர் போனா. அது சில சமயங்கள்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே செமையா இருந்துச்சு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சிட்டோம்னா லைட் படும்போது ஆட்டோமேட்டிக்கா புவி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பிரைட் ஆகுது. லைட்டே இல்லைன்னா சட்டிலா இருக்கு, அப்படியே அமைதியா. ஓகே, எவ்வளோ வரையும் வந்துட்டாங்களா இதுல? நல்லா இருக்கு. என்ன காஸ்ட்? ஆனா நமக்கு இந்தியன் வேல்யூ 4000 ரூபாய் அந்த மாதிரி வரும் போல. பேண்ட் வந்து நிஜமா ஒர்த்து தாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வெயிட் ஒரு ஃபேக்டரா இருக்கு. இது வந்து இப்போ இந்த ஸ்ட்ராப் இருக்குல்ல, சிலிகா ஸ்ட்ராப், இது இல்லாம இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 16 கிராம். அதே மாதிரி ஒரு ஜன்னலுக்குள்ள கை விட்டா கூட டொப்புன்னு இடிச்சுக்கும். ஆமா, அந்த இடிக்கிற இம்பாக்ட் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். பட் ரொம்ப சிம்பிள். எனக்கு அதுதான் வந்து பெரிய காப்பு போட்ட கணக்கு தானே. ஆமா, அந்த சைஸ்ல தான் இருக்கு. அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. நண்பர் யாரு? செல்வா கார்த்திக் அப்படின்னு சொல்லி 2T. ஆக்சுவலா கமெண்ட்ல ஃபன்னா இருக்கும் பார்த்திருக்கேன். 2T நானும் கௌதம் ப்ரோ படிச்சுட்டு போய் என்ன ப்ரோ 2T 4T 2T ஆயிலா அப்படின்லாம். அதான் 2T அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் தூத்துக்குடி. ஆமா, அவரா? செல்வா கார்த்திக் ப்ரோ வந்து தூத்துக்குடியில இருந்து அனுப்பியிருந்தாங்க. ஓகே ஓகே. அவங்க ஆக்சுவலா யூஏல இருந்திருக்காங்கடா. அங்க இருந்து இங்க ஊருக்கு வரும்போது நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு நமக்காக ஊருக்காக ஆடும். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். சரி, ஸோ அதான் இதையும் கன்வே பண்ணலான்னு இருந்தேன். அப்புறம் பேனிக் எங்கே போனாலும் பேனிக் ஆகுறாங்க எல்லாரும். எனக்கு மட்டும் எனக்கு பிரச்சனை இல்லையா, நானும் தான் ஃபோன் வாங்கணும். இப்போது சாப்பாட்டு லெவலுக்குள்ள பிரச்சனை இது கிடையாது. ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, லேப்டாப் வாங்குறதா இருந்தாலும் சரி, இப்போயே வாங்கியிருக்கேன்னா
எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நான் ஒண்ணே ஒன்று தான் யோசிக்கிறேன், அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உட்காந்துட்டு அவ்வளோ பெருசாக என்னாலலாம் வந்து பெரிய காதல் மாடல்லாம் டைப் பண்ண முடியாது ட்விட்டரில். பொறுமையாக இருப்போம் அப்படின்னு நான் போடுவேன். நிறைய பேர் என்ன ப்ரோ யார் ப்ரோ பொறுமையாக இருப்பா, சும்மா பொறுமைங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் இப்படி பேனிக் பண்ணும்போது கையில் காசு இருக்கிற ஒருத்தன் போய் வாங்குறான், அது வேற. காசே இல்லாத ஒருத்தன் கடன் வாங்கிட்டு போய் வாங்குறான்டா. எதுக்கு வாங்கணும் அவன் கேட்டால் இப்போ அவன்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நல்ல நேரம்டா இப்போ நீ 50,000 ரூபா கடனுக்கு போய் இது வாங்கிட்டு வந்துட்ட, பிரச்சனையே இல்லை, எனது ரேட்லாம் ஏறப்போகுது அப்படின்னு. தேவையே இல்லை, கையில் ஆல்ரெடி ஒன்று ஒர்க் ஆகிட்டு தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு நான் இப்போ கடன் வாங்கி அதை வாங்கணும். இப்போ இவங்க எல்லாரும் வந்து ட்விட்டரில் எல்லா இடத்துலையும் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, திஸ் இஸ் த ரைட் டைம், திஸ் இஸ் த ரைட் டைம். இந்த திஸ் இஸ் த ரைட் டைம் ட்வீட் மட்டுமே கடந்த ஒரு 6 மாசமா பார்த்துட்டு இருக்கேன். நாட் ஓன்லி ஆன் ட்விட்டர், ஈவன் ஆன் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயும் வந்து போட்டுறானுங்க. ஃப்ளிப்கார்ட்லாம் போடுறானுங்களே, இதான் ரைட் டைம் டு பை, இதுக்கப்புறம் ப்ரைஸ் ஹைக் ஆக போகுது, இப்போயும் வாங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. எதுக்கு போடணும்? நீ என்ன அப்படியே காசு அப்படியே விலை குறைச்சி எங்களுக்காக 50,000 ஃபோனு 20,000 விற்றுக்கிட்டா இருக்க நீ? ஏண்டா எங்களை நீ வந்து இது பண்ணுற, பாதுகாக்கிற. அப்போலேருந்து போட்டுட்டு தான் இருக்கான் ப்ரைஸ் ஹைக்கு, வாங்கிடுன்னு. எப்போ 4 மாதமாக போட்டுருக்கேன். என்ன கேட்குறேன், ஒன்றே தான் சிம்பிள். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இது எல்லாருமே இதுக்கு ஒத்து வர போகிறது இல்லை. குப்பை போடுறதுக்கும் நான் அதே தான் சொன்னேன். எல்லாருமே எங்கள் ஏரியாவில் குப்பை போடலன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோடு ஃபஸ்ட்டு க்ளீன் ஆகும். ஆமாம், ஓகேயா? பட் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அதான் எல்லாருமே பண்ணுறது இல்லை ப்ரோ, அதனால் நான் ஏன் பண்ணணுன்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்குள்ளே போகுது. அதே தான் இங்கேயும் எல்லாருமே கையில் இருக்கிற பொருள் ஒர்க் ஆகுது அப்படின்னும் போது யாருமே நம்ம வாங்கலைன்னு வைங்க. நியாயமாக பார்த்தா எனக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனைன்னும் போது எனக்கும் பிரச்சனை. சேலம் நான் தான் கீழே டேக் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேனே. இப்போ யாராவது நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினாதான் எங்களுக்கும் அந்த இதெல்லாம் நாங்கள் அனாலிட்டிக்ஸ் பார்க்கலாம். அது டிப் ஆகிட்டு தான் இருக்குது. எனக்கு தான் அது டிப்பாகமா ஆகாதானா நாங்கள் எங்களுக்குள்ள பேசும்போது நான் சொல்லுவேன், கண்டிப்பாக டிப்பு தான் கொண்டு 46% டிப்பில் இருக்குங்க, ரெட்டில் இருக்குது. ஏன் ஆகுது அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம மக்கள் பெரும்பாலும் நம்ம சேனலில் பார்க்கும்போது என்ன வாங்குவாங்க, ஃபோன்ஸ் தான் வாங்குவாங்க. ஃபோனுக்கான ஆக்சசரி பாருங்க. பட்ஸோட ரேட் வந்து 5,500 ரூபா இருந்தது, இப்போ 6,500 ரூபா. OnePlus Buds 4. ஸோ அப்போ ஏன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது? எங்கெங்கெல்லாம் குண்டு போடக்கூடாதோ அப்படி இடத்துல போய் குண்டை போட்டு அந்த இந்த படம் இருக்கு மேடம், ஒன்று சூப்பரான படம், யார் தெரியுமா, லாரன்ஸ் வந்து கன் எடுத்துட்டு போய் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம். ஆமா, நம்ம இனிமே என்ன தெரியுமா சொல்லலாம்னா, யாரும் பருப்பு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிடாம இருங்க, நிறுத்திக்கலாம். முக்கியமா ட்ரம்ப் நீங்க தான். எப்படி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு பாரு, எல்லாமே டிஸ்டர்ப் ஆயிடுச்சுல. நிறையா மாற்றங்கள் பார்ப்போம், அதுலேருந்து ஃபிக்ஸ் ஆகி. ஆனால் இந்தியா ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த டைமில் ஸ்டேபிளாக இருந்துட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே திரும்ப பேக் ஆகணும். ஆனால் இப்போ எனக்கு அடுத்த பிரச்சனை, இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு அவங்களும் என்னவோ பண்ணியிருப்பான் ஒரு சிலர் பிஸ்னஸில், இந்த பிஸ்னஸில் எதுலெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம். இப்போ அவங்கெல்லாம் வந்து இப்போ லாபம் பார்க்க முடியும், இனிமேல் லாபம் பார்க்கலான்னு வைங்களேன். நான் சொல்கிறது இன்னும் ஃபோனுக்கு இந்த ரேம் இந்த பிரச்சனை இருக்குங்க, அதில் விடுங்க. மற்ற இடத்துல சொல்கிறேன், இப்போ பெட்ரோல் எல்லா இடத்துலையும் இப்போ ப்ரைஸை குறைக்காம இவங்க ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ 2 வருஷம் கழிச்சு ஹோட்டல் சொல்கிறோம், ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் முன்னாடி 100 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க, சிலிண்டர் அதான் இப்போ சிலிண்டர் நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ போக நார்மல் ஆகிடும். இப்போ நடுவில் ஒரு சிலர் இவ்வளோ நாள் காசு பார்த்தாங்களா, அவனுக்கு சிலிண்டர் ரேட்டே குறைக்கலன்னா, இந்த மாதிரி கடைக்கு போடுற கமர்ஷியல் கேஸ்ல வந்து ரேட்டே குறைக்காம வச்சிருந்தாங்கன்னா, இன்னும் வரலன்னு சொல்லிட்டு சரி அவன் வந்து நார்மல் ரேட் ஆகிடுறான்னு வைங்களேன். கடை வந்து இப்போ ரேட்டே குறைக்கலன்னா, இதெல்லாம் எப்படி பண்றேன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, எத்திக்ஸ், மாரல் வேல்யூ அப்படின்ற வார்த்தை அதுக்கு அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் அதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு S24 Ultra நான் விற்கிறேன், நம்ம கம்யூனிட்டி மெம்பரோட தான் விற்கிறேன், 60,000 ரூபாய்க்கு விற்கிறேன். 512GB மாடல் 60,000 ரூபாய்க்கு விற்கிறேன். அது ஏன் விற்கிறேன் அப்படின்னு பார்த்தா, நான் கடை மாதிரி சொல்றேன். கடையா இருக்கும்போது எஸ் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கடையா இருக்கேன் அப்படின்னும் போது அவர் வந்து எனக்கு 58,000 கொடுத்துருக்காரு, நான் 2,000 ரூபா மார்ஜினுக்கு விற்றுருக்கேன். அடுத்த 4 நாளில் பார்த்தா அதே 512GB மாடலு, ஆனால் 56க்கு விற்கிறேன். ரீசன் என்னடான்னு பார்த்தா, அதை கொடுத்தவர் என்ன சொல்றாரு, ப்ரோ எனக்கு 54 வந்தா போதும் ப்ரோ அப்படின்ட்டு வர்றாரு. அதனால நான் 56க்கு விற்கிறேன். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 60 கூட தான் விற்கலாம். இப்போ திரும்பியும் ஏன்னா இப்போதானே நேற்று தானே விற்றேன் அப்படின்னு விற்கலாம். ஸோ கொஞ்சமாவது மனசாட்சி வேணும், லைட்டாவது கொஞ்சம் வச்சுக்கணும், ஒரு ரூல் மாதிரி ஒன்று வச்சுக்கணும். ஓகேயா? அது வந்து நம்மக்கிட்ட நல்லபடியாக இருக்கும்போது நமக்கு என்ன வரும்னா, கோவம் வரும் யாராவது தப்பு பண்ணும்போது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த டாக்ஸ் இந்த மாதிரியான ஏரியாலாம் சொதப்பும் போது நமக்கு சமகாண்டாகும். நான் எல்லாமே கரெக்டாக என்னடா பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் என்னடா வந்து நொட்டுற அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிட்டிசன்ஸ் எல்லாருமே கரெக்டாக இருக்க முயற்சி பண்ணால் சட்டையை பிடிச்சி கேட்காத குறையாக தான் இருக்கும். கேட்க முடியும், ஆக்சுவலாக முடியும். அவ்வளோ பேருமே கரெக்டாக இருக்காங்கல்ல, அப்போ என்ன ஆகும், முடிஞ்சிடும். எல்லாருமே கரெக்டாக இருந்தால் அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது, மாட்டிப்பாங்க. அவங்களே கரெக்டாக தான் இருந்து ஆகிற நிலமை வந்துடும். ஸோ அதை தான் நம்ம சொல்ல வரோம், வேறு எதுவுமே இல்லைங்க. அதனால் பார்ப்போம். ஸோ இந்த ஃபோன் சேல்ஸும் அதே தான் நான் பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் நீங்கள் பேனிக் ஆகணும்னு அவசியமே இல்லை. இப்போ நத்திங் ஃபோன் 3 இமேஜின் பண்ணி பாருங்களேன். வந்த புதுசில் நத்திங் ஃபேன் யாராவது வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில டீலில் வாங்கும்போது கூட 45,000 50,000 வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ அசல்ட்ட 35,000 கூட வாங்க முடியும் 256GB. ஆமாம், அப்போ அதை நம்ம யோசிக்கணும். 41,999க்கு 512 கிடைக்குது. அப்போது வெயிட் பண்ணால் சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். பெனிஃபிட்டே இல்லையா, அப்பயும் கூட ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். அது என்ன தெரியுமா, இன்னும் நம்ம ஃபோனே வாங்கியிருக்க மாட்டோம், காசு நம்மகிட்டே தான் இருக்கும்.
வேற வேற மாடல்ஸ் வந்திருக்கு, ஏதாவது ட்ரை பண்ணலாம். வந்துட்டே ஓகே, இருக்கும். நம்மகிட்ட காசு இருக்கு, அவ்வளவுதான். அதேதான். விடுங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், சாந்தி சாந்தி டிஸ்கோ சாந்தி, லைஃப் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்ள சிவபரணி. சிவதற்கே பார்க்கலாம். பாய். Bye.